அமிலங்கள் மற்றும் அமில பெறுதிகளில் நடைபெறுகின்ற தாக்கங்களுக்கான பொறிமுறைகள் பற்றிய நிகழ்நிலை கற்றலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். சேதன ரசாயன தாக்க பொறிமுறைகள் பற்றிய நிகழ்நிலை கற்றலில் பகுதி 5 காபனைல் சேர்வைகளில் நடைபெறும் தாக்க பொறிமுறைகளுக்கான விளக்கம் தரப்பட்டது. அதில் காபனைல் கார்பன் C++ என குறிப்பிடப்படுவதற்கு பதிலாக C++ என சில இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்விடங்களில் C++ அல்லது காபனைல் கார்பனே குறிப்பிடப்பட்டதாக கருதுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த அமிலங்களில் நடைபெறுகின்ற எசுத்தராக்க தாக்க பொறிமுறையை நாங்கள் கருதுவமாக இருந்தால், இந்த எசுத்தராக்க தாக்கம் சரி H2SO4 முன்னிலையில் ஒரு அமிலத்திற்கும் ஒரு ஆல்கஹாலுக்கும் இடையில் நடைபெறுவதாக இருக்கு. அப்ப இந்த தாக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு சமநிலை தாக்கம். இங்க நடக்கிற பொறிமுறை எவ்வாறு நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த அமில ஊக்கி முன்னிலையில், அதாவது இந்த சரி H2SO4 ஆனது ஒரு அமில ஊக்கியாக இங்கு தொழிற்படுறதாக இருக்கு. இந்த அமில ஊக்கி முன்னிலையில தான் இந்த எசுத்தராக்கல் தாக்கம் நடைபெற போகுது. அங்க என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த அமிலமும் இந்த ஆல்கஹாலும் ஒன்றாக இணைந்து ஒரு நான்முகிக்குரிய இடைநிலை ஒன்று முதல்ல உருவாகிறதாக இருக்கு. அடுத்த படியில பார்த்தோம்னா, அந்த நான்முகிக்குரிய இடைநிலையில இருந்து ஒரு மூலக்கூறு நீர் அகற்றல் நடந்து எங்களுக்கு எசுத்தர் விளைவாக கிடைக்கும். அப்ப நாங்க இந்த முழுமையான தாக்கத்தை எடுத்து நோக்குவோமாக இருந்தால், இந்த தாக்க பொறிமுறை பற்றிய அந்த கற்றல்ல தாக்க வகையில நாங்க பார்த்த நாங்கள் ஒரு கூறு இன்னொரு கூறால பிரதியிடப்படுமாக இருந்தால் அந்த பிரதியிட்டு தாக்கம் நாங்க சொன்னோம். அதே நேரம் அங்க ஒரு கரு நாடி தனிச்சோடி இலத்திரனை கொண்டால் அல்லது ஒரு மைனஸ் இடத்தை கொண்டால் அங்க கருவை நாடி நீரேற்ற கூரை நாடி பிரதியீடு நடந்தால் கருநாட்ட பிரதியீடு. இப்ப நாங்கள் இந்த தாக்கத்தை பார்த்தோம்னா உடனே சொல்லுவோம், இங்க ஒரு கருநாட்ட பிரதியீடு நடந்திருக்கிறதாக எங்களுக்கு தோற்றம் அளிக்கும். ஆனால் உண்மையில என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், முதலாவது படியில எங்களுக்கு ஒரு கருநாட்ட கூட்டல் நடந்து ஒரு நான்முகிக்குரிய இடைநிலை உருவாகிறதாக இருக்கு. இங்க நாங்கள் இந்த தாக்கத்தை முழுமையாக பார்ப்பமாக இருந்தால், இந்த தாக்கத்துல ஒரு கருநாடி ஒன்று இந்த OH ரிமூவ் பண்ணிட்டு அதுல பிரதியிடப்பட்டதாக எங்களுக்கு தோற்றமளிக்கும் இந்த தாக்கம். ஆனால் உண்மையில என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இங்க முதலாவதாக இந்த ஆல்கஹாலும் இந்த அமிலமும் ஒன்றாக சேர்ந்து கருநாட்டல் கூட்டல் அடைந்து எங்களுக்கு ஒரு நான்முகிக்குரிய ஒரு விளைவு ஒன்று உருவாக்கப்படும். அது முதலாவது படியில நடக்கும். அடுத்த 2வது படியில அந்த நான்முகிக்குரிய அந்த விளைவு நீரகற்றலுக்கு உள்ளாகி எங்களுக்கு எசுத்தரை தருது. இந்த எசுத்தராக்கல் தாக்கம் அமில ஊக்கி முன்னிலையில நடைபெறக்குள்ள இந்த நான்முகிக்குரிய இடைநிலையானது முதல்ல உருவாகிறதாக இருக்கும். அது எவ்வாறு உருவாகிறதுக்கான விளக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த ஆசிட் இருக்கு CH3C++ OH. இங்க நாங்கள் சரி H2SO4 போடுறோம். அந்த H+ அங்க இருந்து வர்ற H+க்கு இந்த கார்பனைல் கார்பன்ல இருக்கிற தனிச்சோடி இலத்திரன் அந்த இலத்திரனை கொடுத்து அந்த H+ஐ முதலாவது ஸ்டெப்ல ஏற்றுக்கொள்றதாக இருக்கு. அப்ப எங்களுக்கு டபுள் பாண்ட் ஓல பிளஸ் அதுல ஹைட்ரஜன் சேர்ந்து இருக்கு. பாங்காலங்களுக்கு OH நிக். இந்த இவரை நாடி இப்ப அங்க எங்களுக்கு ஆல்கஹால் நிக்கிற. சோ ஆல்கஹால்ல இருக்கிற அந்த ஓண்ட தனிச்சோடி இலத்திரன் இந்த கார்பனைல் கார்பனை நாடி கூட்டல் அடைவார்.
அப்ப இவர் இங்க கொடுக்க இந்த பாண்ட் பிரேக் பண்ணி மேல போறதாக இருக்கு. ஆக எங்களுக்கு இங்க என்ன நடக்க போகுதுன்னால் இவர் ரெண்டு பேரும் கூட்டல் அடைகிற நிலைமை ஒன்று வரும். ஆக எங்களுக்கு வர விளைவை பார்த்தோம்னா CH3 COH இங்கால OH இதுல வந்து இந்த ஒட்சிசன் இணைந்ததால அந்த ஒட்சிசன்ல வந்து பிளஸ் ஏற்றம், அந்த ஹைட்ரஜன் இது வந்து C2H5 ஆல்கஹால் பகுதி. அப்ப இங்க வந்து ஆல்கஹால் பகுதி இந்த அமிலத்தோட வந்து இணைந்திருக்கு, அதாவது கரநாட்டம் கூட்டல் அடைந்து. ஸோ அடுத்தபடியில பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஓவில் பிளஸ் ஏற்றம் இருக்கிறது உறுதி இல்லை. ஆகவே இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யும், தன்னை பாண்டை பிரேக் பண்ணி இந்த OH பிணைப்பை பிரேக் பண்ணி ஒட்சனுக்கு கொடுத்துட்டு வெளியேறும். ஆகவே எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் அந்த நான்முகிக்குரிய இடைநிலை வந்து எங்களுக்கு இங்க உருவாக போகுது. COH இஞ்சால OH இங்க பாத்தீங்கன்னா OC2H5. அப்ப அதுதான் இங்க காட்டப்பட்டிருக்கு எங்களுக்கு. இந்த நான்முகிக்குரிய இடைநிலை உருவாகிறதுக்கு பிள்ளைகள் இந்த இவ்வளவு படிநிலைகளும் அங்க நடைபெறதாக இருக்கு. ஆனால் எங்கட உண்மையில எங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்கப்படமாக இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டெப்பையும் மாத்திரம் எழுதினால் போதுமானது. உங்களோட அது வழிகாட்டி நூல்ல இந்த ரெண்டு படிமுறைகளும் தான் உங்களுக்கு முக்கியமானதாக காட்டப்பட்டிருக்கு. ஆனால் அதற்கான விளக்கம் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நீங்க இலகுவாக அந்த பொறிமுறையை வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது எங்களுக்கு அந்த நான்முகிக்குரிய இடைநிலை உருவாவதற்கு இடையில் இவ்வாறான இவ்வளவு படிமுறைகளும் நடைபெறுவதாக இருக்கிறது என்றது உங்களுக்கு தெரிந்திருப்பது நல்லது. ஸோ அடுத்த படியில நடக்க போகுதுன்னு சொன்னால் அடுத்த படியில நான்முகிக்குரிய இடைநிலை வந்துக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் அந்த நீரகற்றல் அங்கு நடைபெற வேணும். அப்ப அது எவ்வாறு நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த அங்க அமில ஊடகமாக இருக்கிறதால அங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா OH அதாவது இந்த CH3 OC2H5 இங்க OH இருக்கு. அங்க மீண்டும் ஊடகம் அமிலமாகத்தான் இருக்க போகுது. ஆகவே அங்க இருக்கிற H+ என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இதுல இருக்கிற ஒரு அந்த தனிச்சோடி இலத்திரன் வந்து அந்த H+க்கு கொடுபட போகுது. ஆகவே எங்களுக்கு என்ன வரப்போகுது, CH3 Cல அங்க OH இங்க OHH இதுல பிளஸ் ஏற்றம் வரப்போகுது. இங்கால OC2H5 நிற்கும். அடுத்தபடியில என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த ஓல இருக்கிற இந்த தனிச்சோடி இலத்திரன் இங்க கொடுக்க இவர் வெளியேறி போறதாக இருக்கும். வெளியேறி போக எங்களுக்கு திரும்பவும் என்ன வரப்போகுது, CH3 C டபுள் பாண்ட் ஓவில் பிளஸ் ஏற்றம் வரும். அங்க OH வெளியேறதால இப்ப OC2H5 தான் அங்க நிற்கும். பிளஸ் ஓட்ட மாலிக்யூல் வெளியேறி இருக்கு. அப்ப இங்கேயும் திரும்ப பார்த்தோம்னா ஓட்சன்ல வந்து பிளஸ் ஏற்றம் இருக்கிறது உறுதி இல்லை. அவை இந்த பாண்ட் பிரேக் பண்ணி அங்க இருக்கிற H2O போய் சேரும். அது எங்களுக்கு இறுதி விளைவாக எங்களுக்கு என்ன வரப்போகுது, CH3 C டபுள் பாண்ட் OC2H5 வரப்போகுது பிளஸ் H2O. அப்ப அங்க இருக்கிற H+ வெளியேறின H+ இந்த H2O சேர்ந்து H3O+ ஆக மாறலாம். அல்லது அந்த H+ ஆனது அங்க தாக ஊடகத்துல HSO4- நிக்கிற அவரோட இந்த H3O+ சேர்ந்து H2SO4 ஆக மீண்டும் பெற பிளஸ் நீர் வர. ஆகவே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த தாக்கம் வந்து உண்மையாக கனத்த படிமுறைகளின் ஊடாகத்தான் இந்த இறுதி விளைவை உருவாக்குது. ரிசோர்ஸ் புக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு படிகளும் தான் நாங்க முக்கியமாக காட்டப்பட்டிருக்குது. அவை நீங்கள் இதற்கான விளக்கத்தை தெரிந்து வைத்திருந்தால் இந்த படிகளை வந்து இலகுவாக நீங்கள் கேட்டால் எழுதக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறு இந்த அமிலங்களுடைய எசுத்தராக தாக்க பொறிமுறை இந்த சிறிய H2SO4 ஊக்கி முன்னிலையில நடைபெறதாக இருக்கும். அப்ப அங்க சிறிய H2SO4 பார்த்தோம்னு சொன்னால் தாக்கத்தின் ஆரம்பத்துல அந்த தாக்கத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு H+ கொடுக்குது. ஆனால் இறுதியில
அது மீண்டும் H2SO4 ஆக வெளியில வருது. அங்க அவர் வந்து ஒரு ஊக்கியாக செயற்படுற தன்மையை நாங்கள் அங்க விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அவ்வாறு அடுத்ததாக நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் அமில குளோரைட்டுகள்ல நடைபெறுற தாக்கங்கள் பொறிமுறைகளை பார்ப்போம். அப்ப அந்த வகையில இந்த அமில குளோரைட்டுகள் வந்து அதாவது அமிலங்கள் அமில பெறுதிகள் இந்த அமிலங்கள்ல C டபுள் பாண்டோ OH இங்கால ஒரு R கூட்டம் இருக்கிறதாக இருக்கு. இந்த OHக்கு பதிலாக அங்க வந்து ஒரு அலசன் அல்லது ஒரு NH2 அல்லது ஒரு OR தொகுதி பிரதியிடப்படமாக இருந்தால் நாங்கள் அவையை சொல்லுவோம். C டபுள் பாண்டோ கார்பன்ல அலசன் அல்லது NH2 அல்லது OR ஆல்கோக்சி பகுதி பிரதியிடப்படமாக இருந்தால் அவையை நாங்கள் அமிலத்தின் பெறுதிகள் அமிலத்தில் இருந்து வர்ற ஆக்கள் என்று சொல்லுவோம். அவை இந்த அமில பெறுதிகள்ல ஒரு சிறப்பான தன்மை என்ன இருக்குண்டா அதாவது அங்க கார்பனைல் கார்பன் அமிலத்தை போல இருக்கும். ஆனால் அந்த அலசன் அல்லது NH2 அல்லது OR தொகுதி வந்து இலகுவாக வெளியேறும் தொகுதியாக அதாவது இந்த பிணைப்பை உடைத்து கொண்டு இலகுவாக வெளியேறக்கூடிய ஆக்களாக இருப்பினோம். ஆகவே அங்க நாங்கள் வந்து ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்கள்ல பார்த்திருக்கிறோம். அங்க வந்து ஆல்டிஹைடாக இருந்தால் ஐதரசன் இருக்கும் கார்பனைல் கார்பனோட கீட்டோனாக இருந்தால் ஒரு ஆல்கைல் கூட்டம் இருக்கும். அங்க வந்து ஒரு கரநாடி ஒன்று வந்து சேரைக்குள்ள உதாரணமாக ஒரு CN மைனஸ் என்று வச்சு கொண்டோம் என்றால் கர்நாடி அதாவது மைனஸ் ஏற்றத்தை கொண்டால் வந்து சேரைக்குள்ள அங்க வந்து என்ன நடக்கும் O மைனஸ் ஆக மாறும். ஆனால் இந்த R கூட்டமோ இந்த H கூட்டமோ இலகுவாக அந்த பிணைப்புகளை உடைத்து கொண்டு வெளியேறக்கூடிய நிலைமையில அங்க இல்லை. ஆனால் இந்த அமில பெறுதிகள்ல அங்க OHக்கு பதிலாக பிரதியிடப்பட்டிருக்கிற இந்த கூட்டங்கள் இலகுவாக அந்த பிணைப்பை உடைத்து கொண்டு வெளியேறக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதனால எங்களுக்கு வந்து இந்த கார்பனைல் சேர்வைகள்ல நடக்கிற தாக்கத்தை விட இங்க நடக்கிற தாக்க பொறிமுறைகள் வந்து சிறிது வித்தியாசமானதாக இருக்கு. அப்ப அந்த வகையில நாங்க இங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த அமில குளோரைட்டுகள் தாக்கத்தை பார்க்கக்குள்ள அங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னோம். அமில குளோரைட்டுகள் வந்து NaOH கார நீர்ப்பகுப்பு அமில குளோரைட்டுகள் என்ன கார நீர்ப்பகுப்பு இங்கே போடப்பட்டு NaOH ஏக்வஸோட தான். அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த கார்பனைல் கார்பன் இங்கே இருக்கு C டபுள் பாண்டோ அதே நேரம் அமில குளோரைட்டுன்னு சொன்னால் அங்க ClOH அமிலத்துல OHக்கு பதிலாக இங்க Cl பிரதியிடப்பட்டிருக்கு அல்லது Br பிரதியிடப்பட்டிருந்தாலும் அது அமில புரோமைடுன்னு சொல்லும். அவ இங்க என்ன நடக்க போகுது அங்க OH மைனஸ் இருக்கு. OH மைனஸ் வந்து மைனஸ் ஏற்றத்தை கொண்டிருக்கு தனிஜோடியில திறனை கொண்டிருக்கிறபடியால அவர் வந்து ஒரு கரநாடியாக தொழிற்படுவார். ஆக அவர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னால் இந்த C டபுள் பாண்டோ கார்பன் இந்த கார்பனைல் கார்பனை சென்று தாக்க இவர் மேல O மைனஸ் ஆக மேல போகும். அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது R CO மைனஸ் இங்க OH வந்து சேர்ந்தால் இங்கால Cl நிற்கும். அப்ப நான் சொன்னேன் என்னன்னு சொன்னால் இந்த Cl வந்து இலகுவாக வெளியேற அதாவது லீவிங் குரூப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அது என்ன அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த O மைனஸ் இங்க கொடுக்க இந்த Cl வந்து வெளியேறி போறதாக இருக்கும். அப்ப அதுதான் இங்க காட்டப்பட்டிருக்கு. அப்ப உங்க முதலாவது ஸ்டெப்ல OH வந்து OH மைனஸ் கார்பனைல் கார்பனை கொடுக்க இவர் ரோ மைனஸ் ஆக வந்தவர். அப்ப வந்து எங்களுக்கு ஒரு நான்முகிக்குரிய இடைநிலை ஒன்று உருவாகி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கார்பன்ல 4 பிணைப்புகள் சிக்மா பிணைப்புகள் உருவாகி இருக்கு. ஆக அந்த நான்முகிக்குரிய இடைநிலை தொடர்ந்து அங்க நிக்காது. ஏனென்றா Cl வந்து இலகுவாக வெளியேறி போகக்கூடிய ஆளா இருக்கிற அவை மீண்டும் என்ன செய்ய போகுது இந்த O மைனஸ் மீண்டும் இங்க கொடுக்க Cl மைனஸ் வெளியேறி உங்களுக்கு ஒரு அமிலம் உங்களுக்கு பெறப்படுறதாக இருக்கு.
ஆனால் இந்த அமிலமும் தொடர்ந்து நிற்கிற சாத்தியக்கூறு இங்கே இல்லையேன்னு சொன்னால் அங்க ஊடகம் வந்து கார ஊடகமாக இருக்கு. NaOH அங்க நிற்கிற அது NaOH வந்து அந்த அமிலத்துல இருக்கிற அமிலத்துல இருக்கிற H+ வந்து அவர் வந்து என்ன செய்யக்கூடியதா இருக்கிறார், ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி அவரோட தாக்கமடைய எங்களுக்கு இறுதியாக என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு தான் விளைவாக வரப்போகுது. அதே நேரம் அங்க நீரும் விளைவாக வரும். அதை நாங்கள் ஒரு அமில குளோரைடு அல்லது அமில ஏலைட்டுகளை கார நீர்ப்பகுப்புக்கு உள்ளாக்குவோமாக இருந்தால் அல்லது NaOH தாக்கமடைய விடுவோமாக இருந்தால் எங்களுக்கு முதல்ல அமிலம் தோன்றினாலும் தொடர்ந்து அங்க கார ஊடகம் காணப்படுறதால அது வந்து ஒரு அமில உப்பாக மாற்றப்படுற நிலைமை காணப்படுது. அதை அங்க பொறிமுறைகள் வந்து நாங்கள் இந்த இவ்வாறு காட்ட வேண்டும். அதாவது முதல்ல வந்து ஒரு நான்முகைக்குரிய இடைநிலை ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் பின்னர் எங்களுக்கு அந்த Cl- வெளியேறி போறதாக அங்க காட்டப்பட வேண்டும். அது இங்க வந்து OH- வந்து ஒரு கரண் ஆடியாக இந்த தாக்கத்துல தொலைப்படுற, அதே நேரம் Cl- வந்து ஒரு வெளியேறும் தொகுதியாக அங்கே இருக்கிற. அவை இங்க நாங்கள் இந்த பொறிமுறையை நாங்கள் இங்க பார்த்தோம்னால் உண்மையில ஒரு கருநாட்ட பிரதியீட்டு பொறிமுறை தான் நடக்கும். அந்த Cl-க்கு பதிலாக எங்கட OH- போய் அங்க பிரதியிடப்படுற. ஆனா இடையில அங்க வந்து ஒரு கூட்டல் நிலைமை நடந்துதான் இறுதி விளைவாக பிரதியீடு நடைபெறுது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் இந்த அமில குளோரைட்டுகள் ஏற்படுற பொறிமுறைகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த விடத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த அமில குளோரைட்டுகளை நாங்கள் அதாவது அமில நீர்ப்பகுப்புக்குள்ளாக்குவமாக இருந்தால் அமில ஊடகத்துல அல்லது சும்மா சாதாரணமாக நீரை பயன்படுத்தி நாங்கள் அமில நீர்ப்பகுப்பு அல்லது நீரோட தாக்கமடைய விடுவோமாக இருந்தால் இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த அமில குளோரைடு RCO Cl என்ன நடக்க போகுது, இந்த H2O வந்து ஒரு கரணாடியாக தொலைப்பட போற. அங்க கர நீர்ப்பகுப்புல OH- கரணாடியாக தொலைப்பட்டது போல இந்த நீர் வந்து ஒரு கரணாடியாக தொலைப்பட போற. அப்ப இவர் என்ன செய்வார், இந்த காவனை சென்று தாக்க உங்களுக்கு வந்து இந்த RCO- இந்த OH இந்த CS. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னா இந்த O- இங்க கொடுக்க Cl வெளியேற கணம் இந்த H+ கொடுத்துட்டு வெளியேறுவ. ஆகவே உங்களுக்கு என்ன வரப்போகுது, RC∼OH அமிலம் ஒன்று இறுதியாக விளைவாக வரும். அது எங்கேயும் எங்களுக்கு வந்து ஒரு நான்முகிக்குரிய இடைநிலை ஒன்று உருவாகி பின்னர் தான் அங்க நீக்கல் நடந்து இறுதி விளைவு கிடைக்கப்படுது. ஆனா இங்க பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இது தொடர்ந்து அமிலமாகவே விளைவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அங்க வந்து H2O அல்லது H+H2O தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆகவே அந்த வர்ற விளைவு தொடர்ந்து எங்களுக்கு அமிலமாகவே நிற்கும். அதே நேரம் அங்க வெளியேறின Cl- H+ சேர்ந்து HCl ஆக எங்களுக்கு அங்க இருப்பினோம். அவை நாங்கள் இந்த கார நீர்ப்பகுப்புக்கும் அமில நீர்ப்பகுப்பு அல்லது நீருடன் அமில குளோரைட்டுகள் என்ற தாக்கத்துக்குமான பொறிமுறையில வர்ற விளைவுகள் அங்க வந்து ஒரு உப்பு வரப்போது இங்க வந்து ஒரு அமிலம் விளைவாக வரும் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த அமில குளோரைட்டுகளுக்கும் ஒரு ஆல்கஹாலுக்கும் இடையிலான தாக்கத்துல எங்களுக்கு வந்து எசுத்தர்கள் விளைவாக கிடைக்கும். அவை இங்கேயும் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா RC∼Cl இந்த எசுத்தர்ல இருக்கிற ஆக்சிஜன் வந்து தன் தனிச்சோடி இலத்திரனை கொடுத்து அவர் வந்து ஒரு கருநாடியாக தொலைப்பட போறார். அவ இவர் இங்க கொடுக்க இவர் மேல எழுப்பார். அதை நாங்கள் பார்த்தோம்னா RCO- இந்த ஓல பிளஸ் ஏட்டம் பெறும் C2H5 இங்கால பார்த்தோம்னா Cl.
அப்ப இங்க மீண்டும் இந்த O மைனஸ் என்ன செய்வாருன்னா இங்க கொடுக்க இவர் வெளியேறுவார். அதே நேரம் இவர் கொடுத்துட்டு அவரும் வெளியேறி போகும். அது எங்களுக்கு மீண்டும் என்ன வரப்போகுது? ஆர் சி டபுள் பாண்டோ OC2H5 ஒரு எசுத்தரொண்டு எங்களுக்கு விளைவாக கிடைக்கும். அப்ப இங்க இந்த ஆல்கஹால் தான் ஒரு வந்து கரணாடியாக இங்க தொழிற்படும். கரணாடியாக தொழிற்பட்டு முதல்ல கூட்டல் அடைந்து பின்னர் தான் அங்க ஒரு நீக்கல் தாக்கம் நடந்து இறுதி விளைவு பெறப்படுறதாக இருக்கு. அதே நேரம் இந்த அமில குளோரைட்டுகள் வந்து ஃபீனோலோடு சேர்ந்து எசுத்தரை உருவாக்குற தாக்கம் காணப்படுது. அப்ப ஃபீனோல்ல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பென்சீன்ல வந்து OH கூட்டம் பிரதியிடப்பட்டிருந்தால் அவரை நாங்கள் ஃபீனோல்னு சொல்லுவோம். அப்ப அங்கேயும் தனிச்சோடி இலத்திரன் ஒட்சன்ல இருக்குது. அப்ப அந்த தனிச்சோடி இலத்திரன் இந்த கார்பனைல் கார்பனுக்கு வழங்கப்பட அங்கேயும் வந்து முதல் விளைவாக ஒரு கரணாட்ட கூட்டல் விளை கொண்டு வர CO மைனஸ் Cl இந்த O பிளஸ் H வருவர். அடுத்த படியில இவர் இங்க கொடுக்க இவர் வெளியேறி போவார். அதே நேரம் இந்த H பிளஸும் வெளியேறி போக எங்களுக்கு வந்து இறுதி விளைவாக ஒரு எசுத்தரொண்டு உருவாகும். அதாவது ஆர் சி டபுள் பாண்டோ O இங்கால பென்சீன் ரிங் வரதாக இருக்கு. அப்ப இது வந்து ஒரு அரோமேட்டிக் தன்மையுடைய எசுத்தரங்களுக்கு பெறப்படும். இவ்வாறு இந்த அமில குளோரைட்டுகள் வந்து அதாவது எசுத்தர்களை வெவ்வேறு ஆல்கஹால்களோடு ஃபீனோலோடு உருவாக்கக்கூடிய மாதிரி தாக்கங்களை நடத்தின. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த அமில குளோரைட்டுகளுக்கும் அமோனியாவுக்கும் இடையிலான தாக்கத்தை பார்த்தோம்னா எங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து அமைடை விளைவாக தருகினோம். அப்ப இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த அமோனியாவில் வந்து நைட்ரஜன்ல தனிச்சோடி இலத்திரன் இருக்கு. ஆகவே இங்க கார்பனைல் கார்பன்ல வந்து கார்பன்ல நேர்த்தன்மை காணப்படுறதால ஆர் சி டபுள் பாண்டோ Clக்கு அமோனியா என்ன செய்ய போது தனிச்சோடி இலத்திரனை கொடுத்து அங்க கரணாட்ட கூட்டல் முதல் நடைபெற போகுது. ஆர் CO மைனஸ் Cl எண்ணில் பிளஸ் தன்மை வந்துடும். 3 ஹைட்ரஜன் அங்க பிரதியிடப்படுறதாக இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல நடக்க போது இந்த O இங்க கொடுக்க இவர் வெளியேறி போக இந்த H என்ன செய்யும் இவரை கொடுத்துட்டு வெளியேறி போக உங்களுக்கு இறுதி விளைவாக ஒரு அமைடு ஒன்று உருவாக்கப்படும். NH2 பிளஸ் HCl வரும். இது வந்து ஒரு அமோனியாவோட தாக்கம். அது மாதிரி ஒரு முதல் அமைன் ஆக இருந்தால் R NH2 ஆக இருந்தால் அவரும் இந்த அமில குளோரைட்டுகளோட சேர்ந்து ஒரு அமைடை விளைவாக கொடுக்கும். அப்ப இது வந்து ஒரு பிரைமரி அமைட், முதல் அமைடுகள். இது வந்து செகண்டரி அமைடாக வருது. அதாவது எண்ணில் ஒரு R கூட்டம் வந்துட்டு இங்க எண்ணில் 2 ஹைட்ரஜன் இருக்குமாக இருந்தால் அது பிரைமரி அமைட். இங்க ஹைட்ரஜனோட ஒரு R கூட்டம் வரைக்குள்ள அது செகண்டரி அமைடாக எங்களுக்கு வரும். அப்ப வந்து ஒரு அமில குளோரைட்டோட ஆர் சி டபுள் பாண்டோ Clோட ஒரு பிரைமரி அமைட் தாக்கமடையக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு செகண்டரி அமைட் வந்து விளைவாக வரும். இங்க இவர் என்ன செய்ய போறாரு? வரும் இந்த தனிச்சோடி இலத்திரனை இங்க கொடுக்க முதல்ல கரணாட்ட கூட்டல் விளைவு பெறப்படும். ஆர் CO மைனஸ் இந்த Cl N பிளஸ் HR வரும். அடுத்த ஸ்டெப்ல இவர் இங்க கொடுக்க Cl கலந்து போவார். அதே நேரம் HM கொடுத்துட்டு கலந்து போக எங்களுக்கு என்ன விளைவு வரப்போகுதுன்னு சொன்னால் ஆர் சி டபுள் பாண்டோ NH இங்கால R வரும். அப்ப இது வந்து ஒரு வழி அமைடாக இருக்கும். அது அமோனியா தாக்கமடையக்குள்ள எங்களுக்கு ஒரு பிரைமரி அமைடம் அமைன் உண்டு. முதல் அமைன்கள் தாக்கமடையக்குள்ள எங்களுக்கு ஒரு செகண்டரி அமைடம் விளைவாக வர்றதை நாங்கள் இங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கு.
அப்ப அந்த வகையில நாங்கள் இங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த அமைட்டுக்கள் உருவாகிறதை நாங்கள் விளக்கலாம். அடுத்த விடயமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த எசுத்தர்கள் அமிலங்களின் இன்னொரு பகுதியாகிய எசுத்தர்கள் ஈடுபடுற தாக்கங்கள்ல பொறிமுறையை பற்றி பார்ப்போம். அப்ப எசுத்தரின் அமில நீர் பகுப்பு இங்க காட்டப்பட்டிருக்கு. அப்ப அமில ஊக்கி முன்னிலையில அதை வந்து நாங்கள் நீர் பகுப்புக்குள்ளாக்கிக்குள்ள என்ன மாதிரி இந்த தாக்கம் நடக்க போதுன்னு சொன்னால் அங்க RC டபுள் பாண்டோ OC2H5 இருக்கு. அப்ப அங்க அமிலம் இருக்கிறதால இந்த அமிலம் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இந்த C டபுள் பாண்டோ கார்பன் ஆக்சிஜன்ல இருக்கிற தனிச்சோடி வந்து இந்த H+க்கு அந்த தனிச்சோடி இலத்திரனை கொடுக்கும். அப்ப கொடுக்க எங்களுக்கு RC டபுள் பாண்டோ பிளஸ் H என்ற நிலைமை வரும். OC2H5 ஆக இருப்பேன். அதே நேரம் அங்க பார்த்தோம்னா பிள்ளைகள் H2O இருக்கு, நீர். அப்ப அந்த நீர் என்ன செய்ய போதென்றால் அடுத்த ஸ்டெப்ல அவர் வந்து ஒரு கருநாடியாக ஓடி வந்து இவரோட கூட்டல் அடைவார். அவே தனிச்சோடி இலத்திரனை கொடுபட இந்த பை பாண்ட் உடைஞ்சு ஓட்சனுக்கு கொடுக்கும். அதுல பிளஸ் ஏட்டம் இருக்கு. அதை பார்த்தோம்னா RCOH இஞ்சால ஓவில பிளஸ் வந்துட்டு நீர் மூலக்கூறு H அவர் வந்து இவரோட சேர்ந்துட்டு OC2H5 ஆக இருக்கு. அடுத்த படியில பார்த்தோம்னா இந்த H+ வந்து தான் பிரேக் பண்ணி ஒட்சனுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து அந்த நான்முகிக்குரிய இடைநிலையை உருவாக்குவார். OH இஞ்சால OC2H5. அப்ப அதான் இங்க உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அப்ப நீர் வந்து கருநாடியாக தொழிற்பட்டு எங்களுக்கு வந்து இந்த நான்முகிக்குரிய இடைநிலை வந்து முதல்ல ஏற்பட்டிருக்கு. அப்ப முதலாவதுல வந்து ஒரு கருநாட்ட கூட்டல் விளை ஒன்று எங்களுக்கு கிடைக்கப்பெற்று. இந்த இடைநிலை தொடர்ந்து வாரே நிற்காமல் அது தொடர்ந்து என்ன செய்ய போதுன்னா அங்க அமில ஊக்கி இருக்கிறதால் அமிலம் இருக்கிறதால என்ன செய்ய போதுன்னா அந்த H+ போய் இந்த கூட்டத்துல இருக்கிற ஓவோட சேரப்போகுது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இங்க ஏர் ரிமூவ் பண்ணப்பட வேணும்னு சொன்னால் இவ்வளவு பேரும் அங்க இல்லாம போகணும் ஆசிட் வாரது. ஆகவே அடுத்த படிமுறையில என்ன நடக்க போதுனால் இந்த நான்முகிக்குரிய இடைநிலையோட H+ போய் சேருவேன். அப்ப இதுல காட்டுற தாக்கங்கள் சமநிலைக்குரிய தாக்கங்களாக நீங்க காட்ட வேணும். H+ போய் சேர்ந்தால் அங்க போய் அவர் சேருவார் என்றால் இந்த கூட்டத்தின அதாவது எசுத்தர் பகுதியில் இருக்கிற அந்த ஆக்சிஜனோட போய் அந்த H+ சேருவார். அது எங்களுக்கு வார விளைவு RCOH இங்க OC2H5 அதுல இப்ப ஹைட்ரஜன் சேர்ந்துட்டு அது இந்த ஆக்சிஜன்ல பிளஸ் தன்னவர் இஞ்சால OH நிப்பார். அது இப்ப இதுல பிளஸ் தன்மை வரபடியால இவரை இலகுவாக ரிமூவ் பண்ணலாம். இந்த கூட்டத்தை இலகுவாக ரிமூவ் பண்ணலாம். அப்ப அவரை ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஆக்சிஜன்ல இருக்க தனிச்சோடி என்ன செய்யணும்னா இங்க கொடுக்க இவர் வெளியேறி போவார். அப்ப எங்களுக்கு என்ன விளைவு வரப்போகுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் RCOH இவர் கொடுத்ததால இவர்ல ஒரு டபுள் பாண்ட் பிளஸ் H இஞ்சால இந்த OC2H5 கூட்டம் வந்து வெளியேறிட்டுது. அதை இந்த பிளஸ் இடத்தை இல்லாமல் செய்ய இந்த H கொடுத்துட்டு அங்க நீரோட போய் சேருவார். அது எங்களுக்கு இறுதி விளைவாக RCOH டபுள் பாண்டோ ஒரு அமிலம் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். அப்ப எங்களுக்கு இங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த தாக்கம் இந்த நான்முகிக்குரிய இடைநிலை மீண்டும் என்னவாக மாறுது, ஒரு ஆல்கஹோலை இழந்து அங்க ஆசிடாக மாறுற நிலைமை இருக்கு. அவை அங்க ஆல்கஹோல் எவ்வாறு இழக்கப்படுதுன்றதுதான் இந்த மேற்கூறிய விடயங்களால உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது. அவை உங்களுக்கு இந்த உள்ளுக்கு நடக்கிற அந்த என்னென்ன நடக்குமென்ற அந்த பொறிமுறைகளுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் இந்த பொறிமுறையை வந்து நீங்கள் இலகுவாக எழுதக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கப்படையக்குள்ள நீங்கள் இந்த படிகளை எழுதினால் போதுமானது.
ஆனால் வந்து அதுக்கான விளக்கம் உங்களுக்கு பூரணமாக இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் பிழை விடாமல் இந்த படிகளை வந்து இலகுவாக எழுதக்கூடியதாக இருக்கு. அந்த வகையில இந்த தாக்கத்துல கருநாடியாக நீரும் அதுல வெளியேறும் தொகுதியாக வந்து OC2H5 தொகுதி. அங்க நடக்கிற பொறிமுறை உண்மையில கருநாட்ட பிரதியீடு, இறுதி விளைவு பிரதியீடு தான் எங்களுக்கு இருக்கு. ஆனால் இடைக்குள்ள கருநாட்ட கூட்டலம் நடந்து அடுத்த ஸ்டெப்ல தான் அந்த பிரதியீட்டு விளைவு வந்து எங்களுக்கு வாரதாக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் சரியாக இருக்கு. அடுத்த விடயத்தை நாங்கள் நோக்குவமாக இருந்தால் இந்த எசுத்தர்களின் கேர நீர்ப்பகுப்பு அல்லது NaOH aqueous-உடனான தாக்கம். அப்ப இங்க கேர நீர்ப்பகுப்புல நான் சொன்னேன் இந்த அமில பருதிகள்ல இருக்கிற அந்த கூட்டங்கள், அதாவது OH-க்கு பதிலாக இருக்கிற அந்த கூட்டங்கள் வந்து இலகுவாக வெளியேறும் தொகுதிகளாக இருப்பின. அவை வந்து நாங்கள் அவை இலகுவாக வெளியேற்றக்கூடியதாக இருக்கு. அதால நாங்கள் இங்க என்ன செய்யறோம் என்றால் RC டபுள் பாண்டோ OC2H5 NaOH போடக்குள்ள அங்க OH மைனஸ் நிக்குது. அவை அந்த மைனஸ் என்ன செய்யும், அந்த தனிச்சோடி இலத்திர நெஞ்ச கொடுக்க O வந்து மேல அந்த பை பாண்டா இழுக்கு. அது எங்களுக்கு என்ன வரப்போகுது RCO மைனஸ் இந்த OH அங்கால எங்களுக்கு OC2H5 ஆக நிற்கும். அப்ப இவர் வெளியேறக்கூடிய ஆளுபடியால அடுத்த படியில என்ன நடக்கும், இவர் வந்து இங்க கொடுக்க இவர் வெளியேறி போகும். அவை நான்மொழிக்குரிய இடைநிலை வந்துதான் பேர்ந்து இந்த OC2H5 கூட்டம் வந்து வெளியேறதாக எங்கேயும் இருக்கு. அப்ப வெளியேறக்குள்ள எங்களுக்கு வந்து என்ன விளைவு வரப்போகுது, RC டபுள் பாண்டோ OH-ஓட அங்கால ஆல்கஹால் பகுதியில C2H5 O மைனஸ் என்று வரப்போகுது. அங்க கேர ஊடகமாக இருக்கிறதால அந்த கேர ஊடகத்துல இருந்து அந்த அமிலத்தை வந்து அவர் என்ன செய்வார், H+ ரிமூவ் பண்ணிடுவார். அது எங்களுக்கு அங்க அமிலத்தின் உப்பும் அந்த வெளியேறிய H+ போய் ஆல்கஹாலோட சேர, ஆல்கஹால் பகுதியோட சேர எங்களுக்கு வந்து ஒரு ஆல்கஹாலும் விளைவாக வரும். அவன் கேர நீர்ப்பகுப்புல எங்களுக்கு ஒரு நாளும் அமிலம் வந்து இறுதி விளைவாக வராது, அதுல கவனமா இருக்கும். இப்போ முதலாவதுல அமிலம் வந்தாலும் அவர் வந்து அந்த கேரம் அங்க காணப்படுறதால ஊடகத்துல அமில உப்பாக மாறுற நிலைமை காணப்படுது. அப்ப அடுத்த படியில அமிலம் வந்து அடுத்த படியில எங்களுக்கு அவர் உப்பாக மாறிடுவார். அதே நேரம் அங்க வெளியேறிய அந்த ஆல்கஹால் பகுதி அந்த H+ வாங்கி அவர் வந்து ஆல்கஹாலாக மாறும். அப்ப எவ்வாறு இந்த எசுத்தர்கள் இந்த கேர நீர்ப்பகுப்பை நாங்கள் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்தது இன்னொரு தாக்கத்தை நாங்க பார்த்தோம்னா எசுத்தர்களுக்கும் கிரிக்னாட் சோதனை பொருளுக்குமான தாக்க பொருள். அப்ப இங்க இந்த கிரிக்னாட் சோதனை பொருள் உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு எசுத்தரோட இந்த கிரிக்னாட்டின் சோதனை பொருள் தாக்கமடையே இங்க போடப்பட்டிருக்கு CH3 MgBr என்ற ஒரு கிரிக்னாட் ரியேஜ். இந்த CH3ல இந்த கார்பனுக்கும் இந்த Mgக்கும் இடையில ஒரு என்ன முனைவாக்கம் இருக்கும். இங்க டெல் மைனஸ் தன்மையும் இங்க டெல் பிளஸ் தன்மையும் காணப்படும். ஆக இங்க இருக்கிற அந்த பிணைப்புல ஈடுபட்ட அந்த இலத்திரன்கள் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அந்த கார்பனைல் கார்பனுக்கு அந்த பிணைப்புல இருக்கிற இலத்திரன்களை வழங்கி ஒரு கருநாட்ட கூட்டலை முதல்ல நடத்தும். அப்ப இங்க CH3 MgBr இருக்கு. இந்த பிணைப்பு இலத்திரன் வந்து என்ன செய்ய போகுது, இந்த கார்பனைல் கார்பனுக்கு கொடுக்க இந்த பாண்ட் பிரேக் பண்ணி மேல போகும். அது எங்களுக்கு என்ன வர போகுது, RCO மைனஸ் இங்க வந்து இந்த CH3 சேர்ந்துட்ட இங்கால பார்த்தோம்னு சொன்னால் OC2H5 வரப்போகுது. ஸோ எங்களுக்கு இவர் வந்து இலகுவாக வெளியேறும் தொகுதியாக இருக்கிறபடியால இந்த O மைனஸ் என்ன செய்ய போகுதுன்னா இங்க கொடுக்க இவர் வெளியேறி வெளியில போவேன். அது எங்களுக்கு அடுத்ததாக RC டபுள் பாண்டோ CH3 ஒரு கீட்டோன் விளைவாக வரும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கீட்டோன்களுக்கும் இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டுக்குமான தாக்கம் இருக்குது.
ஆகவே இந்த கிரிக்னாட் ரியேஜன் மீண்டும் இந்த கீட்டோனோட போய் கரநாட்ட கூட்டல் அடைந்து எங்களுக்கு என்ன வர போகுதுன்றால் ஆர் சி ஓ மைனஸ் இங்க திரும்பவும் ஒரு CH3 சேர்ந்து இவ்வாறு வரும். அப்ப இங்க O மைனஸ் MgBr இருக்கு. இவருக்கு நாங்கள் அமிலப்படுத்தி விட்டோம் என்றால் H பிளஸ் H2O போட்டோம் சொன்னால் எங்களுக்கு அவர் OH ஆக மாறுவார். OH CH3 CH3 ஆக மாறும். ஆகவே இந்த எசித்தர்கள் வந்து கிரிக்னாட் ரியேஜென்டோட தாக்கமடையக்குள்ள எங்களுக்கு முதல்ல வந்து ஒரு கீட்டோன் வருது. பேருந்து மீண்டும் அந்த கிரிக்னாட் ரியேஜென்டோட கீட்டோனோ அல்லது ஆல்டிஹைடோ தாக்கமடைந்து எங்களுக்கு என்ன வரப்போகுது, ஒரு ஆல்கஹால் தான் இறுதி விளைவாக கிடைக்கும். அப்ப அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப அமிலப்படுத்தாமல் விட்டால் எங்களுக்கு வர விளைவு இவராகத்தான் இருப்பேன். ஒரு உப்பாக இருக்கும் O மைனஸ் MgBr Mg பிளஸ் Br மைனஸ் ஆக இருக்கும். அமிலப்படுத்தினால் எங்களுக்கு வந்து ஒரு ஆல்கஹால் விளைவு பெறப்படும். ஆகவே இந்த எசித்தர்களின் பிரதானமான ஒரு முக்கிய, அதாவது நாங்கள் ஆல்கஹால்களை இந்த மாற்றீடுகள்ல தயாரிக்கிறதுக்கு இந்த எசித்தர்களோட நாங்கள் இந்த கிரிக்னாட் ரியேஜென்டை தேவையான வகையில பயன்படுத்தி இந்த தாக்கங்களை கூடுதலாக மேற்கொள்வது வழக்கம். இந்த வகையில அடுத்த விடயமாக நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அமைட்டுக்கள் என்ன அல்லது ஏமாயிட்டுக்கள் என்ன கார நீர்ப்பாம்பை பார்ப்போம். அப்ப இங்க ஏமாயிட்டுக்கள்ல இந்த கார்பனைல் தொகுதி காணப்படுறதால C-டபுள் பாண்டோ கூட்டம் இருக்கிறதால அங்க காரத்தை நாங்கள் போட்டு கார நீர்ப்பாம்பு சேவமாக இருந்தால் அந்த காரம் அங்க போய் C-டபுள் பாண்டோ கார்பனோட தாக்கம் அடைந்து எங்களுக்கு வந்து ஒரு கரநாட்ட கூட்டல் விளைவு ஒன்று முதல்ல பெறப்படும். O மைனஸ் இந்த OH NH2 வரும். ஆனால் இந்த இங்கே NH2 தொகுதி வந்து இலகுவாக வெளியேறக்கூடியதாக இருக்கிறபடியால இந்த தனிச்சோடியில திறனிஞ்ச கொடுக்க இவர் வெளியேறி போவார். இங்கு ஆர் C-டபுள் பாண்டோ OH ஒரு அமிலம் வந்து எங்களுக்கு பெறப்படுறதாக இருக்கு. ஆனால் அங்க ஊடகம் காரமாக இருப்பதால் OH மைனஸ் அங்க இருப்பதால NaOH இருக்குது. ஆக இவர் என்னவாக உடனே மாற போறாருன்னா RC-டபுள் பாண்டோ O மைனஸ் Na பிளஸ் ஆக மாறிடுவார். அதே நேரம் அங்க வெளியேறிய H பிளஸ் NH2 மைனஸோட சேர்ந்து அமோனியாவாக வெளியேறும். அப்ப இங்க எங்களுக்கு வந்து கார நீர்ப்பாய்ப்பு நாங்கள் செய்யக்குள்ள கவனமா இருக்கணும். ஒரு நாளும் ஒரு அமிலம் இறுதி விளைவாக எங்களுக்கு கிடைக்காது. அமிலத்தின் உப்புத்தான் எங்களுக்கு விளைவாக இருக்கு. அப்ப இந்த அமில பருதிகள் எல்லாத்திலையும் இந்த OH அமிலத்துல இருக்கிற OH-க்கு பதிலாக வேற வேற கூட்டங்கள் பிரதியிடப்பட்டு அமில பருதிகள் பெறப்படும். அவ்வாறு வர்ற அந்த அமில பருதிகள் இலகுவாக வெளியேறக்கூடியதாக இருக்கிறதால எங்களுக்கு வந்து இந்த பிரதியீட்டு விளைவு வந்து இங்க பெறப்படக்கூடியதாக இருக்குது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு வினாவை பார்ப்பமாக இருந்தால் இந்த தரப்பட்ட தாக்கங்கள் அந்த தாக்க வகை கேட்கப்பட்டிருக்கு, அதன் பிரதான விளைவு என்ன என்பது கேட்கப்படும். அப்ப இதுல நீங்கள் தெளிவாக பார்த்தால் இங்க ஒரு தாக்கம் தரப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பென்சோயிக் ஆசிட் இருக்கும், சரி HNO3 சரி H2SO4மான தாக்கம் தரப்படும். அப்ப இங்க ஒரு பென்சோயிக் அமிலத்தை நைட்ரேட்டம் செய்யற தாக்கம் காட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த வகையில அந்த தாக்க வகை என்னன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பென்சீன் ரிங்கோட இந்த நைட்ரேட்டம் நடக்கும். அப்ப பென்சீன்ல நடக்கிற அந்த நைட்ரேட்ட பொறிமுறைகள் வந்து என்ன இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு பொறிமுறைகளாக இருக்கும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆக இருக்கும். ஆகவே அந்த தாக்க வகை வந்து SC எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இலத்திரன் நாட்ட பிரதியீடுகளாக இருக்கும். ஆகவே அங்க பெறப்படுற பிரதான விளைவை பார்த்தோம்னு சொன்னா அங்க கார்பாக்சிலிக் அமிலம் இருக்கிறதால
அவர் வந்து ஒரு மெட்டா திசைப்படுத்தும் தொகுதி COOH இருக்கிறார். இவர் வந்து என்ன செய்யறார்? மெட்டாவை தான் திசைப்படுத்துவார். அது எங்களுக்கு NO2 எங்க பிரதியிடப்படும் என்றால் பென்சீன் ரிங் மெட்டா பொசிஷன்ல COOH சார்பாக இந்த இடத்தை நாங்கள் மெட்டான்னு சொல்லுவோம். இதுல மெட்டாவில் வந்து NO2 பிரதியிடப்படுறதா தான் பிரதான விளைவாக இருக்கு. அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க ஒரு அட்கீனோட HBRக்கான தாக்கம் காட்டப்பட்டிருக்கு. அப்ப அட்கீன்களோட அட்கீன்கள்ல நடைபெற தாக்கங்கள் இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கங்கள் அவை வந்து இங்க கூட்டல் அடை. அப்ப எலக்ட்ரோஃபீலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். அதுதான் தாக்க வகையாக இருக்கும். இலத்திரன் நாட்ட கூட்டல். அங்க பிரதான விளைவு என்னவாக இருக்க போதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த கூட்டல் அடையக்குள்ள உங்களுக்கு தெரியும் கார்பன்ல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூடவாக இருக்குதோ அங்கதான் வந்து கூட்டல் நடைபெறதாக ஹைட்ரஜன் போய் சேர்றதாக இருக்கு. அது எங்களுக்கு பிரதான விளைவாக CH3 CH இங்க Br இந்த கார்பன்ல போய் ஹைட்ரஜனும் சேர்றதாக விளைவு வரும். அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஆல்டிஹைட் தரப்பட்டிருக்கு. அதுக்கு H+KCN போடப்பட்டிருக்கு. அப்ப ஆல்டிஹைட்ல உங்களுக்கு தெரியும் C கார்பனைல் கார்பன் இருக்கிறதால அந்த கார்பன்ல வந்து பிளஸ் தன்மை இருக்கு. அதே நேரம் இந்த CN- வரத்தால CN- அந்த பிளஸ் இடத்தை நாடி வர வந்து தாக்கமடைவ ஆகவே அங்க ஒரு கருநாட்ட கூட்டல் தாக்கம் ஒன்று நடைபெறதாக இருக்கும். அவ அந்த தாக்கத்தை பார்த்தோம்னா கருநாட்ட நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனாக இருக்கும். கருநாட்ட கூட்டல் தாக்கத்தை அவர் விளைவாக கொடுக்கும். அது அங்க நடக்கிற கூட்டல் விளைவை பார்த்தோம்னு சொன்னால் CH3 COH இந்த CNH CN வந்து அதோட சேர இந்த O- ஆகும். O- வந்து அங்கே H+ இருக்கிறபடியால H ஆக மாறும். சயனோஹைட்ரீன் என்ற விளைவு உங்களுக்கு பெறப்படுறதாக இருக்கும். அடுத்தது கேட்கப்பட்டிருக்கு ஒரு ஆல்கைல் புரோமைடு ஒன்று இருக்கு. ஆல்கஹாலிக் KOH போட்டிருக்கிறோம். அப்ப ஆல்கஹாலிக் KOH வந்து ஒரு HBr-ஐ அகற்றக்கூடிய ஆகவே அங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் HBr அகற்றல் நடக்க போகுது. ஆகவே இங்க நடக்கிற பொறிமுறையை நாங்கள் நீக்கல் பொறிமுறை என்று சொல்லுவோம். நீக்கல் தாக்க பொறிமுறை. ஏன்னா அங்க ஆல்கஹாலிக் KOH வந்து HBr கூட்டத்தை அகற்றால இருப்பார். அவை அகற்றப்பட்டு எங்களுக்கு வர்ற விளைவு என்ன மாதிரி இருக்க போதுன்னு சொன்னால் ஒரு அட்கீன் ஒன்று விளைவாக பெறும். அவை அங்க ஹைட்ரஜன் அகற்றப்படையக்குள்ள உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைந்த கார்பன்ல இருந்துதான் ஹைட்ரஜன் அகற்றப்படுறது பிரதான விளைவு. அவை இந்த கார்பனுக்கு ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜன் இருக்கு. ஆனால் இதுலதான் குறைவாக ஹைட்ரஜன் இருக்கு. அவை அங்க இருந்து அகற்றப்படுறதுதான் பிரதான விளைவு. அவை எங்களுக்கு CH3 CH டபுள் பாண்ட் CH CH3 என்ற விளைவு எங்களுக்கு பெறப்படுறதாக இருக்கு. அடுத்த வினா ஒன்று இந்த தரப்பட்டிருக்கு. இந்த தரப்பட்ட அதாவது CH3 CH2 CHO அது வந்து கேரத்தோட தாக்கமடைய NaOH-ஓட தாக்கமடையக்குள்ள பெறப்படுற பிரதான விளைவு என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஆல்டிஹைட் NaOH aqueous-ஓட அவர் தாக்கமடைகிறார். ஆகவே வந்து இந்த ஆல்டிஹைட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் கார்பனுக்கு பக்கத்து கார்பன் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்கு. அதை நாங்கள் ஆல்பா ஹைட்ரஜன் சொல்றோம். அதாவது ஆல்பா ஹைட்ரஜன் இந்த OH- வந்து என்ன செய்வார்? ரிமூவ் பண்ண எங்களுக்கு வந்து இந்த ஆல்டோல் ஒடுக்கல் தாக்கம் நடக்க போகுது. அவை CH- இங்கால C டபுள் பாண்டோ H என்று வரும். இந்த CH- என்ன செய்ய போறார்? இன்னொரு மூலக்கூறு ஆல்டிஹைட்டோட போய் தாக்கமடைய போற C டபுள் பாண்டோ. அப்ப அவர் என்ன செய்ய போற? இந்த C டபுள் பாண்டோ கார்பனை கொடுக்க இவர் இங்க இழுக்கும்.
அது எங்களுக்கு என்ன விளைவு வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா CH3 CH இங்கால C டபுள் பாண்ட் OH அப்படியே இருக்கும். இந்த கார்பனோட இந்த மற்ற மூலக்கூறுல இருக்கிற கார்பனைல் கார்பன் வந்து ஜாயின் பண்ணும். அப்ப இந்த CH2 CH3 ஆக வரும். அப்ப அந்த விளைவை நாங்கள் இங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த இரண்டாவது விடை அந்த விளைவு வந்து தரப்பட்டிருக்கிறதாக இருக்கு. CH3 CH CH3 CH CHO உலகத்தோட அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு கூட்டமும் ஜாயின் பண்ணியிருக்கு. அவை இரண்டாவது விடை வந்து இதுக்கு சரியான விடையாக இருக்கு. இந்த NaOH ஏகோசம் மாத்திரம் நாங்கள் போடுறதால நாங்கள் இந்த விளைவை தான் நாங்கள் அதாவது OHம் ஆல்டிஹைடும் ஒரு ஆல்கஹாலும் இருக்கிறதான விளைவு தான் எங்களுக்கு காட்டப்படும். இவரை நாங்கள் H+ போட்டு ஹீட் பண்ணினோம்னு சொன்னால் அங்க வந்து அந்த பக்கத்து கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் நீக்கப்பட்டு அங்க வந்து ஒரு டபுள் பாண்ட் ஒன்று உருவாகிற நிலைமை ஏற்படும். அது எங்களுக்கு அந்த ஸ்டெப் தராதபடியால நாங்கள் NaOH-ஓட நடக்கிற தாக்கத்தை மாத்திரம் காட்டினால் அந்த கூட்டல் ரெண்டு மூலக்கூறுகளும் சேர்ந்து வர்ற விளைவை காட்டினால் எங்களுக்கு போதுமானதாக இருக்கு. அடுத்த விடயத்தை பார்த்தோம். இந்த தாக்கத்துல உங்களுக்கு இந்த கேள்வியில தரப்பட்டிருக்கு இந்த தாக்கங்களின் போது நடைபெற பிரதான விளைவு என்ன, அதே நேரம் அவை என்ன வகையான தாக்க பொறிமுறை என்ன டைப் பண்ணு கேட்டு. அப்ப இப்ப நீங்கள் இவ்வளவு காலமும் இந்த நிகழ்நிலை கற்றலை அவதானித்திருந்தால் இந்த வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடிய வகையில இருப்பீர்கள். அப்ப அந்த வகையில நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த முதலாவது தாக்கம் ஒரு அட்கீனுக்கு Br2CCl4 சேர்க்கிறார்கள். அவை அங்க பிரதான விளைவாக என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் அங்க வந்து Br2 அடிஷன் நடக்க போகுது. அப்ப C2H5 CHBr CHBr அங்கால C2H5 விளைவாக வரும். அதே நேரம் இந்த தாக்க வகை ரியாக்ஷன் டைப் என்னன்னு கேட்டிருக்கு. இந்த அட்கீன்கள்ல நடக்கிற தாக்கங்கள் வந்து இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கங்களாக இருக்கு. எலக்ட்ரோஃபீலிக் அடிஷன் ரியாக்ஷன் டைப்பாக இருக்கு. அடுத்தது ஒரு பென்சால்டிஹைடுக்கு ஏசைலேட்டம் செய்யப்பட்டிருக்கு. CH3COCl anhydrous AlCl3 போடப்பட்டு. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பென்சால்டிஹைட்ல வந்து கார்பனைல் கார்பன் இருக்கிறதால அவர் வந்து ஒரு ஏவல்படுத்தும் மெட்டா வழிகாட்டியாக தொழிற்படுவார். அதாவது இந்த கார்பனைல் கார்பன் இந்த வந்து இழுக்கிற தன்மையால அந்த ஒட்சண்ட மின்னறியல் கூடியபடியால கார்பன்ல இருக்கிற அந்த பைப்பிணைப்பை வச்சு மேல இழுக்கிறதால இந்த பென்சீன் ரிங் இலத்திரன் நடத்தி அவர் வந்து ஓதோ பெறா நிலைகள்ல குறைக்கிறார். ஆவே அங்க ஒப்பீட்டளவுல நாங்க பார்த்தோம்னா மெட்டா நிலையில தான் ஒரு இலத்திரன் நாடி போய் சென்று தாக்க முடியும். ஆவே வந்து இந்த சேர்ற இலத்திரன் நாடி யாராக இருக்க போறாருன்னா C டபுள் பாண்டோ CH3 ஆக இருக்க போகுது. ஒரே சாயில் அயனாக இருக்க போகுது. ஆவே அங்க பெட்டா பிரதியீடு எங்களுக்கு விளைவாக கிடைக்கும். அவை அந்த பென்சீன் ரிங்ல இருக்கிற பிரதியீட்டை கவனித்து நாங்கள் அந்த பென்சீன் ரிங்ல நடைபெறுகின்ற இலத்திரன் நாட்ட பிரதியீட்டை நாங்கள் செய்ய வேணும். இரண்டாவது பிரதியீட்டை செய்ய வேணும். அவை இங்க நடக்கிற பொறிமுறை வந்து தாக்க வகை வந்து எலக்ட்ரோஃபீலிக் சப்ஸ்டிடியூஷனாக இருக்கும். இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு பொறிமுறையாக இருக்கும். அடுத்த பார்த்தோம்னா இந்த ஆல்கஹாலுக்கு PCl5 சேர்க்கப்பட்டிருக்கு. அங்க ஆல்கஹால்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் 6க்கும் அந்த கார்பனுக்கும் ஓவுக்கும் இடையில மின்னறியல் இருக்கு. ஆவே வந்து இந்த கார்பன்ல ஒரு பிளஸ் ஏற்றம் வரைக்க நாங்கள் அங்க நடக்கிற தாக்கங்கள் வந்து பார்த்து நாங்கள் கரநாட்ட பிரதியிட்டு தாக்கம். ஆவே இங்க வந்து எங்களுக்கு பிரதான விளைவாக RCl வரும். OH-க்கு பதிலாக Cl பிரதியிடப்படும். அந்த தாக்க வகை வந்து கருநாட்ட
பிரதியீடாக இருக்கு. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனாக இருக்கும். கருநாட்ட பிரதியீட்டு பொறிமுறையாக இருக்கு. அடுத்த பார்த்தோம் என்றால் ஒரு ஆல்கஹாலுக்கு ஆன்ஹைட்ரஸ் Al2O3 போடப்படும். நீரகற்றும் கருவி ஒன்று போடப்பட்டிருக்கு. அவை அங்க நீரகற்றல் நடக்க போகுது. அப்ப அங்க பிரதான விளைவாக என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் RCH டபுள் பாண்ட் CH2 நீர் அகற்றப்பட்டு ஒரு அட்கீன் வரப்போகுது. அப்ப இந்த நீர் அகற்றப்படைக்குள்ள எங்களுக்கு பிரச்சனை இல்லை. OH வந்து இறுதி காவல்ல இருக்கிறபடியால அதுக்கு பக்கத்து காவல்ல இருந்துதான் ஐதரசன் அகற்றப்படும். அப்ப நாங்கள் வந்து அந்த குறைந்த ஐதரசனை கொண்ட காவனை இன்று நாங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ரெண்டு சைடும் காவன் இருக்குமாக இருந்தால் நாங்கள் எந்த காவல்ல குறைந்த ஐதரசன் இருக்கோ அங்க இருந்து ஐதரசன் அகற்றப்படுறதா பிரதான விளைவாக இருக்கு. ஆக இந்த தாக்க வகையை பார்த்தோம்னா எலிமினேஷன் நீக்கல் தாக்கமாக இருக்கு. அடுத்தது ஒரு கார்பனைல் கம்பவுண்டுக்கு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போடப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் பார்த்தோம் கார்பனைல் சேர்வைகள்ல இந்த கார்பன்ல வந்து பிளஸ் தன்மை இருக்கு. அப்ப கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்து RMgBrல ஆர்ல வந்து ஒரு முனைவாக்கத்தால மைனஸ் தன்மையும் மக்னீசியத்துல ஒரு பிளஸ் தன்மையும் உருவாகிற நிலைமை இருக்கு. ஆகவே இந்த RMg பிணைப்பில் இருக்கிற இலத்திரன்கள் இந்த கார்பனோட வந்து தாக்க அங்க வந்து எங்களுக்கு கூட்டல் தாக்க விளைவு கொண்டு இறுதியாக கிடைக்கும். அப்ப எங்களுக்கு வர விளைவை பார்த்தோம் என்றால் RCOH இஞ்சால R இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருந்து வந்த R இவராக இருக்கும். அப்ப எங்களுக்கு வந்து ஒரு ஆல்கஹால் விளைவு வரும். அது இங்க என்ன நடந்திருக்கு? இந்த தாக்கத்துல கூட்டல் விளைவு கொண்டு பெறப்பட்டிருக்கு. அப்ப கருநாட்ட நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் வந்து அங்க நடந்திருக்கு. கருநாட்ட கூட்டல். அது இவ்வாறாக நாங்கள் இந்த தாக்க பொறிமுறைகள் பற்றிய அறிவு எங்களுக்கு பூரணமாக இருக்குமாக இருந்தால் இவ்வாறு கேட்கப்படுற வினாக்களுக்கு மிக இலகுவாக குறுகிய நேரத்துல விடையளிக்கக்கூடியதாக இருக்கு. தற்பொழுது வர்ற கேள்விகள் வந்து கூடிய அளவிற்கு இவ்வாறு மாணவர்கள் இலகுவாக விடையளிக்கக்கூடிய வகையில் தான் வினாக்கள் வினவப்படுகிறது. அந்த வகையில இந்த நிகழ்நிலை கற்றல் மூலம் இந்த தாக்க பொறிமுறை சேதன ரசாயன தாக்க பொறிமுறைகளுக்கான விளக்கங்கள் பற்றிய அறிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என நம்புகின்றேன். நன்றி.